வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லைன் பேஸ்கெட் மாடல் கூட தான் பார்க்க போகிறோம். அதிலே வந்து 3 ரோலும் 4 ரோலும் சேம் கலரில் சேம் மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த கூடையோ எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பின்னிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து 3 ரோல், அடுத்து வந்து 4 ரோல். இந்த கூடைகள் எல்லாமே பாருங்கள், ப்ளெயினாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே இந்த பூ டிசைன் கொடுத்துருப்பேன். ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த 2 கூடையுமே நீங்கள் நல்லா மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கோ, பிக்னிக் கொண்டுட்டு போகிறதுக்கோ, காய்கறிகள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய லக்கேஜஸ்லாம் வச்சு நீங்கள் காரில் கொண்டுட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள் 3 ரோல் கூட. நான் வந்து வயரும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வயர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. அதனால தான் கூடை வந்து நல்லா வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது. நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூடைக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். அப்படின்னா தான் அந்த மாடல் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தரேன் உங்களுக்கு. இந்த கூடையில் பாருங்கள், இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். உங்களுக்கு 8.5 அடியில் 30 வயர் கட் பண்ணிக்கணும், ரெட் கலர்லேயே. பேஸும் வந்து 13 லைன் போட்டுக்கோங்க, ரெட் கலர்லேயே சேம். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாருங்கள். ரெட்டு, அப்புறம் 2 லைன் ஒயிட்டு, ரெட்டு 2 லைன் ஒயிட்டு, அப்புறம் ரெட்டு 3 லைன் ஒயிட்டு போட்டு 1 லைன் உள்ளே மடக்கிக்கோங்க. அந்த 2 லைன் ரெட்டு எல்லாமே நீங்கள் வந்து லைன் இது ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக வந்து நீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் எட்ஜஸும் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லா டைட்டாக அந்த நாட்டை வந்து மேடு பள்ளலாம் போட்டுக்கோங்க. ஹேண்டில் பாருங்கள், 2 நாட்டில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்து அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் போட்டுக்கோங்க. 2 வேர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த வயர் சொருகிறதா இருக்கும், ஹேண்டிலோட சைடு வயராக இருக்கட்டும், இன்னர் வயர் எல்லாமே நீங்கள் வந்து சொருகிடணும். அப்படின்னா தான் வந்து கூடைக்கே நல்லா ஸ்ட்ராங் உங்களுக்கு கிடைக்கும். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இன்னர் வயரும் சேம் அதே கலர்லேயே வைங்க, அப்படின்னா தான் நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா, சென்டரில் மட்டும் நான் வந்து ஒவ்வொரு பூ வந்து நான் நீட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சுற்றி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் வந்து இந்த எம்டி ஸ்பேஸை வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் இது அடுத்து 4 ரோல் பாருங்கள். சேம் பேட்டர்ன் சேம் மாடல் தான், மெஷர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து மாறும். இந்த 4 ரோலுக்கு நீங்கள் இந்த கூடைகளுக்கு எல்லாமே பேஸ் போட்டு முடிச்சு இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டை கூட போட்டுக்கலாம். இது பாருங்கள், 9.5 அடியில் 35 வயர் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 15 லைன் போட்டுக்கணும். எல்லாமே ரெட் கலரில் தான். ஹைட் வந்து 33 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. அந்த 33 லைனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2 லைன் தான் இல்லைங்க, 3 லைன் கூட நீங்கள் ஒயிட் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவ் தான் இதில் வந்து இருக்குது. நான் வந்து 2 லைனாக நான் வந்து போட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா கூடைகளுக்குமே ஏணிப்படி முடிச்சுதாங்க. அப்படின்னா தான் வந்து நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஹேண்டிலுக்கும் பாருங்கள் 2 நாட்டில் தான் எடுத்து போட்டிருக்கேன். அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால தான் நான் வந்து 2 நாட்டிலேருந்து எடுத்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக அந்த மாதிரி ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. இந்த 4 ரோல் கூடையெல்லாம் நீங்கள் நல்லா காரில் வந்து நல்லா பிக்னிக்கு நீங்கள் நல்லா நிறைய சாப்பாடு நீங்களாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கூடைகளை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி கூடைகள்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறப்ப இந்த கூடைகள் எல்லாமே ஆர்டர் கூட தான். என்கிட்ட கையில் ஸ்டாக் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் நாங்கள் அந்த கூடைகளை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் சொல்கிற கலர் காம்பினேஷனுக்கு நல்லா டைட்டாக டைம் எடுத்து தாங்க அந்த கூடைகள்லாம் நாங்கள் வந்து மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி மாடல்லையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த கலர் காம்பினேஷனில் நாங்கள் வந்து கூடைகளை மேக் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.